மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்டு கொண்டிருக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். இந்த நாளிலும் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய பண்டக சாலையிலிருந்து உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மாம்சத்துல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர் மாம்சத்தில் பாடுபடுவதற்கு தீர்மானம் செய்தார், முடிவெடுத்தார். மாம்சத்தில் பாடுபடுவதுனா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய எண்ணத்தின்படி, சித்தத்தின்படி, மனுஷனுடைய தேவையின்படி எந்த காரியத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படுத்தி அதற்கு தேவையான முடிவுகளை எடுக்காமல், மாம்சத்தில் வாழ்ந்தாலும் சரி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற முடிவுதான் மாம்சத்தில் பாடுபடுகிற காரியம். மாம்சத்தில் பாடுபடுகிறதும் மாம்சத்தின் பாடு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாம்சத்தின் பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது வியாதி, வேதனை, வறுமை, கடன், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் மாம்சத்தினுடைய பாடுகள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்வோம். அப்படிப்பட்ட பாடுகளை நாம் பட வேண்டும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மாம்சத்தில் வாழும் பொழுது நான் எந்த விதமான முடிவெடுக்கிறேன், எந்த விதமான தீர்மானத்தை எடுக்கிறேன் என்பதுதான் மாம்சத்தினுடைய பாடு. அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அப்படின்றதற்காக உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய ஆசையை பல நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி செயல்படுத்த முடியாது, நீங்கள் யோசித்த மாதிரி பேச முடியாது. இதெல்லாம் ஒரு விதமான சஃபரிங், ஒரு விதமான பாடு. இதை செய்வது நம்மளுக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏன்னா நம்ம நினச்சது கூட செய்ய முடியலையா அப்படின்ற ஒரு வலி, வேதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்காக மாம்சத்திலே நாம் இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ சித்தத்தின்படி நம் முடிவுகளை எடுக்கும் பொழுது அதற்கான விளைவுகளையும் பலனையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருவார். When you do like this, you will be ceased from sin. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவிலிருந்தும் நீங்கள் தடுக்கப்படுவீர்கள், நீங்கள் விலக்கி வைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னைத்தானே பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது என்ற அர்த்தம். இப்படி கிறிஸ்துவுக்காக பாடுபட, கிறிஸ்துவை போல பாடுபட, மாம்சத்திலே பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை ஆயுதமாக்க நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் என்னவென்றால் இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான். இந்த சிந்தையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய நம்மளை அர்ப்பணிக்கிறோம் என்ற அர்த்தம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மிலிட்டரியில சேர்றவங்க தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஆர்மியில் கொடுக்கப்படுகிற ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அந்த சித்தம், அந்த விஷனை செயல்படுத்துறதுக்கு மிலிட்டரியில் இருக்கிற எல்லா இராணுவ வீரர்களும் தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது மாம்சத்தில் வாழும் பொழுது கிறிஸ்துவினுடைய சிந்தை என்னவா இருந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுவே நம்மளுக்கு ஆயுதமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது தேவ சித்தத்தை நம்மளால் செயல்படுத்த முடியும். இந்த உலகத்தின் சித்தத்தை நம்ம செயல்படுத்தாமல் அதற்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவன் நம்மை கொண்டு அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்து முடிப்பார். ஆகவே இன்றைக்கும் கிறிஸ்துவை போல மாம்சத்திலே பாடுபட ஆயத்தமாக, அதையே ஆயுதமாக்கு. இன்றைக்கும் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.